வெல்கம் டு ஹெச்ஆர் பிரியா சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அருமையான சுவையில் வீட்லேயே குலாப் ஜாமுன் செய்யலாம் வாங்க. இந்த ஒரு கப்பு மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு 200 கிராம் இருக்கும். இதை எடுத்து சலிச்சிக்கலாம். இது கடையில் வாங்கி மாவு ரெடிமேடாக வாங்குறத வீட்டில் உள்ள பொருளை வச்சு வீட்லேயே செஞ்சு பசங்களுக்கு கொடுத்தாக்கா சாப்பிடுவாங்க. அதனால் பார்த்தங்களா தூசி இருக்குது பார்த்தங்களா, அதனால தான் நல்லா சலிக்கணும். இது கோதுமை மாவுலேயே செய்யலாம். இதுக்கு மொதல் வீடியோ போன வருஷம் கோதுமை மாவில் செஞ்சு காட்டினேன். அது பார்த்தங்களா நமக்கு தெரியாது. இது மைதா மாவு. இதில் 2 கரண்டி பால் பவுட்ரு சேர்த்துக்கலாம். நல்லா டேஸ்டியாக இருக்குங்க. நான் அமுல் ஸ்ப்ரே மாவு இருந்துச்சு, அது சேர்த்துருக்குறேன். 2 கரண்டி பால் பவுட்ரு. கொஞ்சம் கட்டியாக இருக்குது, அதனால் அதை உடச்சி விட்டு சேர்த்துக்கலாம். பால் பவுட்ரு போட்டாக்கா பால் ஊற்றி கூட பிசைய வேண்டியலைங்க, சும்மா பிசைஞ்சிக்கலாம். இதில் ஒரு புஞ்சி உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சமாக சேருங்க, உப்பு சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். இது மாதிரி ஒரு பிஞ்சு சோடாப்பு சேர்த்துக்கலாம், ஆப்ப சோடாப்பு. இது நல்லா பிசைஞ்சிருங்க, நல்லா கலந்து விட்டுடலாம். மாவில் ஒரு 25 கிராம் நெய் சூடு பண்ணி ஊற்றிக்கலாங்க. அப்போ தான் நெய் ஊற்றினாக்க தான் நல்லா மணக்கும். ஒரு 25 கிராம் தாங்க. பால் பவுட்ரு இவ்வளோ விலை விற்கிது, எப்படி வாங்கி போகிறதுன்னு நினச்சிக்காதுங்க. இதை மாதிரி கடைகளில் 10 ரூபா பாக்கெட் விற்கிது. இதை மாதிரி 2 பாக்கெட்டு வாங்கி போட்டால் போதும். ஒரு பாக்கெட்டாக போதும், இல்லை நல்லா சுவையாக இருக்குன்னா 2 பாக்கெட்டு வாங்கி போட்டால் போதுங்க. பிள்ளைகளுக்கு ஈஸியான பொருளில் வீட்டிலே செஞ்சு கொடுத்துடலாம். தொட்டத்துக்கும் கடைக்கு ஓட முடியாது, கடையில் வாங்கி இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக செய்கிறதுக்கு நம்மளும் கற்றுக்கலாம். வாங்க, கொஞ்சம் இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போது காய்ச்சின பால் வீட்டில் கொஞ்சோண்டு இருந்துச்சு, அதை போட்டு பிசைஞ்சிக்கிறேன். பால் இல்லைன்னா தண்ணியே ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் காய்ச்சினது இருந்ததுனால அதை விட்டு பிசைகிறேன். பாக்கிக்கு தண்ணி தான் ஊற்றி பிசைய போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இதை பிசைஞ்சிக்கலாம். இதை பாருங்கள், மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். இது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். ஊறினோடனே உருண்டை பிடிச்சிடலாம். பாருங்க, மாவு அளந்த கப்பால் ஒரு கப்பு சீனி வச்சுருக்கிறேன். அதே மாதிரி ஒரு கப்பு தண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதில் பாவு காய்ச்சிடலாம். இதில் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி போட்டிருக்கேங்க, ஒரு பிஞ்சு உப்பு போட்டிருக்கிறேன். கம்பி பாகெலாம் வர வேண்டியல. இது லேசாக பிசு பிசுப்பாக வந்தால் போதுமானது. இதை இறக்கிடலாம். ஒரு கம்பி பதம்லாம் வர வேண்டியல, கொஞ்சம் பிசு பிசுப்பாக வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். மாவு நல்லா ஊறிடுச்சுங்க. நல்லா 1 மணி நேரம் மாதிரி வச்சுட்டேன். நல்லா ஊறிடுச்சு. இப்போ சின்ன சின்ன பாலாக அதை போட்டுக்கலாம். எல்லா மாவையும் பால் மாதிரி செஞ்சாச்சுங்க. 3/4 வாசி மாவு செஞ்சுட்டேன், இன்னும் கொஞ்சம் இருக்குது. ஒரு சின்னதாக இருக்குது செய்யணும். எண்ணெய் காயுதுங்க, எண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்கேன். வறுத்து எடுத்துடலாம். பாருங்கள், எண்ணெய் சூடு வருது. அதில் இந்த சேர்த்துடலாம். குலாப் ஜாமுன் பாலுக்கு சேர்த்துடலாம். வேகட்டும். அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம், பாதியில் வச்சுக்கலாம்.
ஒரு ஒரு இடு வறுத்து எடுத்துட்டேங்க. இது 2வது இது போட்டிருக்கேன். இந்த பாருங்க நல்லா பொன்னிறமாக வறுத்தாச்சு. 2வது இடு போட்டிருக்கிறேன். எல்லாத்தையும் ஊற்றி செஞ்சுட்டேங்க. வீட்டில் செஞ்சால் எண்ணெய்லாம் குடிச்சிடன்னு நினைக்காதங்க. இந்த பாருங்க நான் எப்படி ஊற்றுனேன்னா அப்படியே இருக்குது பாருங்கள். எண்ணெய்லாம் உரியாது. கடை மாவு மாதிரியே பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்களும் ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். நான் காய்ச்சின பாவு ஒரு டம்ளர் மாவுக்கு 1 டம்ளர் சீனி 1 டம்ளர் தண்ணி ஊற்றி காய்ச்சிய பாவுக்கு ஜீராவுக்கு சரியாக வந்துடுச்சு பாருங்கள். இது ஊறட்டும், 1 மணி நேரம் ஊறட்டும். இந்த பாருங்கள் பாவு நிற்கிது பாருங்கள். இதெல்லாம் உறிஞ்சிடும். உறிஞ்சி ஜூஸி ஆகட்டும்னு பார்க்கலாம். சூப்பரான குண்டு குண்டான குலாப்ஜாம் ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊறிடுச்சு. வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம் வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.